இங்க ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரி தட்டு மாதிரி அப்படியே கோவிலுக்கு போயிட்டு பசிக்கும் போது சாப்பிட்டு வச்சிருந்த ஆப்பிள் எடுத்து கடவுளுக்கு காணிக்கையா கொடுத்து கண்ணு தெரியாம நான் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு தேவை எல்லாமே பார்வை மட்டும் தான் சொல்லிட்டு கேட்கறா பாருங்க. அடுத்த செகண்ட் இவ கும்பிட்டு இருக்க ஸ்டாச்சுல இருந்து ஏதோ ஒளி மாதிரி வந்து இவன் நெத்திலே படுது. என்னன்னு பார்த்தா வரமா இவளுக்கு மூன்றாவது கண்ணு கொடுத்திருக்காரு. இதை வச்சு இவரால ஈஸியா எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்ட்ரா விஷன் மாதிரி ஒர்க் ஆகுதா. தெருவோரமா இருக்க கண்ணாடியில அப்பதான் முதல்ல இவரோட முகத்தை பாக்குறா. கடைக்காரர் உள்ள இருந்து வியாபாரமே ஆகல, அதுக்குள்ள கால கட்டி கண்ணை கட்டின்னு பிச்சை எடுக்க வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றா, இவளை தவிர இந்த தேர்டையே வேற யாராலையுமே பார்க்க முடியல. அப்பதான் அந்த கடைக்காரர் கிட்ட என்கிட்ட சில்வர் அதிகமா இருக்கு, பெட்டிங் நடக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. கண்ணு தெரியாத பொண்ணா இருக்கா, ஏமாத்தி நல்லா கல்லா கட்டிலான்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு போய் விடுறாரு. ஒரு நம்பரை நம்ம சொன்னதுக்கு அப்புறம் 3 டைஸ் ஒரு பவுல்குள்ள வச்சு நல்லா ஷேக் பண்ணிட்டு ஓபன் பண்ணுவாங்க. 3 டைஸ்ல இருக்க நம்பரையும் ஆட் பண்ணுவாங்க. நம்ம சொன்ன நம்பரும் இதுவும் மேட்ச் ஆச்சுன்னா கேம்ல ஜெயிச்ச மாதிரி கணக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு டைஸை இஷ்டத்துக்கு மாத்தி இவங்க நல்லா ஏமாத்துறாங்க. கண்டிப்பா இந்த பொண்ணை ஏமாத்தி இந்த ஆள் தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த ஆள் மேல பெட் கட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணு பவர் யூஸ் பண்ணி டைஸ்ல என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லி பார்த்து பெட்ல மொத்த காசும் ஜெயிச்சு எடுத்துக்கிறா. சரி போலான்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் உசுப்பேத்தி ஜெயிச்சு எல்லாத்தையும் கட்ட வச்சு கேம் கூப்பிடுறானுங்க. இப்போ இவன் கேம்ல ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்றான்னா ஒரு டைஸ் மேல இன்னொரு டைஸ் அடிக்க வச்சுட்டு கரெக்டா ஒன்னு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட யாரும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துறான். இந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஒரு ரவுண்டுக்கு மட்டும் நம்ம பெட் கட்ட வேணாமே அப்படின்றா. ஆனா யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஐயோ கண்டிப்பா பெட் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த ஆள் மேல பெட் கட்டுறாங்க. சரி ஓகே உங்க ஆசை அதுதானா, கண்டிப்பா பெட் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்துட்டே இருக்கா. சரிமா இப்ப உள்ள நம்பர் என்ன இருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எந்த ஒரு நம்பருமே இல்லன்னுறா. டைஸ்ல இருக்க 4 பக்கத்துல ஏதோ நம்பர் விழுதான போது என்ன முட்டா பொண்ணா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப ஓபன் பண்றாங்க பாருங்க. பார்த்தா டைஸ் எல்லாம் ஏர்ல அப்படியே சுத்திட்டே இருக்கு. இப்ப கணச்சு விட்டு கீழே தள்ளி பார்த்தா டைஸ் எந்த ஒரு நம்பருமே இல்லாம எம்டியா இருக்கு. நான் ஜெயிச்சுட்டு ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு இவ ஜெயிச்சு எல்லாத்தையும் எடுக்கும்போது கத்தியை வச்சு மிரட்டி இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, எங்களை ஏதோ ட்ரிக் பண்ணி நீ ஏமாத்திட்ட, உலகத்துல யாருக்குமே அப்படிலாம் நடக்காது, நீ எங்களை சீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பெட்டிங் ஓனரை போய் கூட்டு வந்துடுறாங்க. இந்த அம்மா வந்துட்டு கண்ணு தெரியறவங்களே நல்லா விளையாட மாட்டாங்க. கண்ணை கட்டிட்டு இத்தனை நாட்டம் எப்படி ஜெயிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண் கட்ட கழட்டுறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு உண்மையாவே கண்ணு தெரியாததை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி போறாங்க.